அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிகு ஹாஜிகளே, ஹாஜியாக்களே, அல்லாஹுடைய மாபெரும் கருணையாலும் கிருபையாலும் நாம் எல்லாம் இந்த மக்கமா நாடிலே அவனுடைய பேரொருளால் ஒன்று கூடியிருக்கின்றோம். இங்கு வந்து உம்ராக்கள் செய்தோம், நவாப் செய்தோம், மற்றும் பல நல்ல அமல்கள் செய்தோம். அல்லாஹு தாலா நம்முடைய எல்லா நல்ல அமலை அங்கீகரித்துக் கொள்வானாக. இந்த தினம் மக்காவின் சிறப்புகள் என்ற தலைப்பிலும் மௌலவி அப்துல் ரஹ்மான் ரப்பானி அவர்கள் உரையாற்றுவார்கள். अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन अस्सलातु वस्सलामु अला अशरफिल अन्बिया'i वल मुरसलीन व अला आलिहि व सहबिहि अजमईन अम्मा बाद. அருளாளன் அல்லாஹ்வின் திருநாமம் கூறி எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். சலாத்தும் சலாமும் உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான இதயவேந்தர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கக்கூடிய மனிதர்கள் மீதும் என்றென்றும் நின்று இடங்கட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய ஹாஜிமார்களே, அல்லாஹ்வினுடைய விருந்தினர்களாக நாம் இந்த புனிதமிக்க பூமியிலே வந்திறங்கி அவனுடைய திருக்காபாவை திரும்பவும் வலம் வந்து உம்ரா கடமைகளை நிறைவேற்றி வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்ல வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை தெரிவிப்பதோடு நம்மை அழைத்து வழி நடத்தி அனைத்து இடங்களுக்கும் சென்று அந்த பகுதிகளுடைய சிறப்புகளையும் உம்ராவினுடைய சிறப்புகளையும் எடுத்து சொல்லி நம்முடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அல் பஷாரத் நிறுவனத்தினுடைய அங்கத்தினர்களுக்கும் நாம் நன்றி செலுத்தி துவா செய்தவர்களாக, நம்முடைய ஒவ்வொரு தினமும் இந்த பூமியிலே நன்மைகள் நிறைந்த நிமிடங்களாக திகழ்கிறது என்றால் அது மிகையாக இருக்க முடியாது. உலகத்திலேயே 2 விஷயங்களை பார்ப்பதினால் நன்மைகள் கிடைக்கிறது. அதில் ஒன்று மக்கா முக்கர்ரமாவில் உள்ள காபத்துல்லா, இரண்டாவது பெற்ற தாய். இந்த இருவர்களையும் பார்ப்பதினாலே நன்மை கிடைப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். தாய் உள்ளவர்கள் தாயை பார்ப்பதன் மூலம் நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். அதேபோல் மக்காவிற்கு வரக்கூடியவர்கள் காபத்துல்லாவை தவாப் செய்வதற்கு ஒரு நன்மை, உம்ரா செய்வதற்கு ஒரு நன்மை, காபத்துல்லாவை பார்ப்பதற்கென்றும் தனி நன்மை இருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு சிறப்பானது. அதனால்தான் நம்முடைய நேரங்களை அதிகமாக காபாவை பார்ப்பதற்கு கொண்டும் அமர்ந்து அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வதை கொண்டும் நம்முடைய நேரங்களை செலவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். பொருளாதார செலவழித்து நீண்ட தூரம் பயணம் செய்து நம்முடைய அமல்களை நிறைவேற்ற வந்த இடத்தில் கிடைக்கக்கூடிய நேரங்களை, நிமிடங்களை பயனுள்ளதாக, நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய விதத்திலே அவைகளை அமைத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த மனிதன் உலகத்தில் பிறந்தது முதல் இறப்பது வரை எத்தனையோ விஷயங்களிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறான். அதில் பாவமான காரியங்கள் பலவற்றையும் மேற்கொள்கிறான். அண்ணலங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பூமி மக்கா முக்கர்ரமா. உலகத்தில் எத்தனையோ நபிமார்களை, ரசூல்மார்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அந்தந்த நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் என்று ஒரு சமூகம் இருந்தது, ஒரு கூட்டத்தார்கள் இருந்தார்கள். அப்பொழுது அவர்களை ஏற்கக்கூடிய சமூகம் இருந்தது, எதிர்க்கக்கூடிய சமூகம் இருந்தது.
அந்த கூட்ட உம்மத்துகள் எல்லாம் சிறிய அளவில் தான் இருந்தார்கள். ஆனால் நாம் ஏற்றிருக்கக்கூடிய தலைவர், நாம் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நபி, நமது உயிரினும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாருக்கும் கிடைக்காத சிறப்பை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அவனே அருள்மறை திருக்குர்ஆனிலே அற்புதமாக சொல்லியிருக்கிறான். என்ன சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால், அனைத்து நபிமார்களையும் விட சிறந்த நபியாக நாம் உமக்கு அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறான். அந்த நபி இந்த உலகத்தினுடைய இறுதி நபி. கோடானு கோடி சமுதாய மக்கள் பின்பற்றத்தக்க நபியாக அவன் அனுப்பி வைக்கிறான். நாம் வாழ்ந்த காலங்களில் நபியையோ நபிகளை கண்ட சஹாபாக்களையோ கேட்டதில்லை, கண்டதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நபியினுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம், நம்முடைய நபி பிறந்த இந்த மக்கா மாநகரிலே இஸ்லாத்தினுடைய துவக்கம், இன்னும் மனித சமுதாயத்தினுடைய துவக்க புள்ளியாகவும் இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இணைந்த இடமும் இந்த பூமியில் இருக்கிறது. பல நபிமார்கள் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இந்த பூமியில் இருந்து அவர்கள் தங்களுடைய உம்மத்துகளுக்கு பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு சோதனைகளை அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். அவைகளை எல்லாம் நமக்கு விரிவாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. நபிமார்களுடைய பெயர் தெரியும், அவர் எந்த சமூகத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற வரலாறுகள் நமக்கு தெரியும். ஆனால் இந்த மண்ணிலே பிறந்த நம்முடைய நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேர்ந்த கொடுமைகள், நிகழ்ந்த சோதனைகள், ஒரு கட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட கடுமையான நெருக்கடிகளை கண்டு இந்த சமூகத்தையே அழித்துவிடலாமா என்று வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் கேட்ட பொழுது அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே இந்த மண்ணிலே முழுமையாக இஸ்லாம் வியாபித்திருக்கும், முழு ஊரும் முஸ்லிம்களாக ஆகியிருப்பார்கள் என்று அன்றைக்கு சொன்ன நபியர் அவர்களுடைய வாக்கு உண்மையாக இருக்கிறது. உலகத்திலேயே குஃப்ரியத், அதாவது இஸ்லாம் அல்லாத ஒரு சமூகத்தினுடைய வாடையே இல்லாத பூமி என்று சொன்னால் அது மக்காவும் மதீனாவும். அது முதன்மையான ஒரு நகரமாக மக்கா முக்கர்ரமா திகழ்கிறது என்பதை நாம் படித்திருக்கிறோம், இன்று நேரில் காண்கிறோம். எத்தனை நாடுகளுக்கு நாம் பயணம் செய்தாலும் அந்தந்த நாடுகளிலே அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் ஏற்றுக்கொள்ளாத கூட்டத்தை பார்க்க முடியும். அந்த கூட்டத்தினர்களுடைய வழிபாட்டு தலங்களை காண முடியும். அந்த கூட்டத்தினர்கள் இயங்குவதற்கான சில அவைகளை காண முடியும். ஆனால் இந்த பூமியில் எந்த விதமான இஸ்லாத்திற்கு எதிரான விரோதமான அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு இணை வைக்கக்கூடிய எந்த விதமான நிகழ்வுகளோ எந்த விதமான மனிதர்களோ நடமாடுவதற்கு கூட அனுமதி இல்லாத ஒரு புனிதமிக்க பூமியாக இந்த மக்கமா நகர் திகழ்கிறது என்று சொன்னால் இதனுடைய சிறப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மக்கமா நகர் பூமி என்பது நம்முடைய தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமின்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹாஜரா அம்மையார் போன்ற நம்முடைய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய வழித்தோன்றல்களாக இருந்த அந்த நபிமார்கள் எல்லாம் வாழ்ந்த நடமாடிய பூமி. அவர்கள் எதை செய்து காட்டினார்களோ அதை நாமும் செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்பித்து தந்திருக்கிறார்கள். அதை நாம் உம்ராவிலும் ஹஜ்ஜிலும் அதை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்று செய்யக்கூடிய சையாக இருந்தாலும் சரி, நாம் செய்யக்கூடிய குர்பானிகளாக இருந்தாலும் சரி, அரஃபாவிலே நாம் ஒன்று கூடிய இடமாக இருந்தாலும் சரி, அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அல்லாஹ் ஏற்படுத்தியதல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பிருந்த நபிமார்களுடைய தியாகத்தை போற்றி நினைவு கூறி அல்லாஹ்வுடைய ஆற்றலும் அவருடைய வல்லமையும் எப்படி இருக்கிறது என்பதை இந்த மனித சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இத்தகைய நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து நம்மை இங்கு வரச் செய்து அந்த இபாதத்துகளை, அந்த அமல்களை மேற்கொள்ள செய்திருக்கிறான். அதன் மூலம் நாம் படிப்பினை பெற வேண்டும். என்ன படிப்பினை பெற வேண்டும் என்று சொன்னால், இதை நாம் ஏன் இந்த அமலை செய்கிறோம், இந்த அமலுக்கு பின்னால் என்ன வரலாறு இருக்கிறது, இந்த அமலுக்கு பின்னணியில் எத்தகைய சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது, இதையெல்லாம் நாம் தெரிந்து படித்து அதை செய்யும் பொழுது
நம்முடைய அந்த இபாதத்திற்கு முழுமையான பரிபூர்ணமான நன்மை கிடைப்பது ஒரு புறம் இருந்தாலும், இன்னொரு புறம் அதை முழுமையாக விளங்கியதன் அடிப்படையில் நம்முடைய அறிவு ஞானம் விசாலமடையும். நம்முடைய அந்த இல்ம், அதாவது என்ன சொல்வது என்று சொன்னால், ஞானவான்கள் சொல்லுவார்கள், ஒரு ஞானி எப்படி பிறக்கிறான் என்று சொன்னால் அவன் தன்னை முதல் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொண்டு விட்டால் அவன் இறைவனை அறிந்து விட முடியும். ஹதீஸ் இருக்கிறது, மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பஹு. அப்படிப்பட்ட அந்த சொற்றொடருக்கு இந்த பூமியிலே நமக்கு வாய்ப்புகள் நிரம்ப இருக்கிறது. நாம் ஏதோ வந்திருக்கிறோம், உம்ரா என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறோம், ஹஜ் என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறோம். அது எல்லோரும் செய்கிறார்கள், நாமும் செய்வோம். வசதி வாய்ப்பு இருப்பவர்கள் செய்கிறார்கள், நமக்கு வசதி இருக்கிறது, நாமும் செய்துவிட்டு வந்தால் கடமை முடிந்துவிடும் என்பது அல்ல. அங்கு செய்யக்கூடிய அமல்களின் மூலமாக நாம் பெறக்கூடிய படிப்பினைகள், அந்த அமலை சரிவர செய்தோமா, அது செய்ததன் மூலம் நாம் முழுமையாக அதை செய்திருக்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய முழுமையாக நன்மை நம்மை வந்தடையும். அந்த நன்மையின் மூலம் நாளை மறுமையை நம்பி இருக்கக்கூடியவர்கள், மரணத்தையும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள், அப்படி ஒன்று நிகழும் போது இந்த அமல்களின் காரணமாக, இங்கு கேட்கக்கூடிய துவாக்களின் காரணமாக நம்முடைய மறுமை வாழ்வு சிறப்பாக அமையும். அப்படிப்பட்ட அந்த இடங்களில் நீங்கள் துவா செய்வீர்கள், எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்படி துவாக்கள் கபூலாக்கப்படக்கூடிய ஒரு புனிதமிக்க நகரமாக, புனிதமிக்க பூமியாக, புனிதமிக்க ஒரு இடமாக மக்கா முக்கர்ரமாவில் இருக்கக்கூடிய காபத்துல்லாஹ் ஷரீஃப் இருக்கிறது. அதிலே நாம் அனுதினமும் சென்று நம்முடைய தேவைகளை, நம்முடைய குடும்பத்தார்கள் தேவைகளை, நம்மளுடைய உற்றார் உறவினர்களுடைய தேவைகளை, நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி, நம்மளுடைய தொழில் முன்னேற்றம், நம்முடைய விவசாய முன்னேற்றம், நம்முடைய அனைத்து விதமான குறைகளையும் இறைவனிடத்திலையும் முறையிட்டு நிவர்த்தி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய தருணத்திலே அதை முழுமையாக பெற்று பயனடையக்கூடியவர்களாக நாம் திகழ வேண்டும். இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், நாம் இந்த ஜம்சம் நீரை பற்றி, ஜம்சம் தண்ணீரை பற்றிய சிறப்புகளை எல்லாம் நாம் படித்திருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார்கள், நீங்கள் ஜம்சம் நீரை வயிறு முட்டு குடிக்க வேண்டும். ஜம்சம் நீர் இருக்கும் பொழுது யார் குறைவாக குடிக்கிறார்கள், முனாஃபிக் என்று சொல்லி இருக்கிறார்கள். நம்மை சுற்றி ஹரம் ஷரீஃபிலே கால் வைத்து விட்டால் காணும் திசையெல்லாம் ஜம்சம் நீர் நமக்காக நிரப்பி வைத்திருக்கிறார்கள். அதிகமாக குடித்து விட்டால் சிறுநீர் வரும் என்று பயப்படக்கூடாது, வயிறு முட்டை குடிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பொருளையும் வயிறு முட்டு உண்ண வேண்டும், பிடிக்க வேண்டும் என்று சொன்னது கிடையாது. ஆனால் ஜம்சம் நீருக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஜம்சம் நீருக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி அதற்கு ஷிஃபா என்கிற ஒரு மருத்துவ குணம் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நீரை நாம் அருந்துகிறோம். ஆனால் அளவுக்கு மீறி அருந்த வேண்டும், வயிறு முட்டை அருந்த வேண்டும். அந்த அருந்தக்கூடிய நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாம் கபூல் செய்யப்படுகிறது. நம்முடைய ஊர்களிலே, நம்முடைய நாட்டிலே நமக்கு யாராவது ஹஜ் உம்ராக்கு சென்று வந்தவர்கள் 2-3 லிட்டர்கள் தான் தர முடியும் அவர்களால். ஆனால் இங்கு அப்படி அல்ல, ஒரு நாளைக்கு 2-3 லிட்டர்கள் மனால் குடிக்க முடியும். அதை குடித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே என்கிற அந்த செய்தியையும் நம்ம இதயத்தில் ஏந்தி அதை குடிக்கும் பொழுது 2 விதமான நன்மைகளை நாம் பெறுகின்றோம். அருமையான பெருமக்களே, இந்த மக்கா முக்கர்ரமாவினுடைய சிறப்புகள், பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய இன்னும் சில நாட்களிலே முழுமையாக இபாதத்துகளை செய்து அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்டு மன்றாடி, இந்த நகரத்தினுடைய வரலாறு, இந்த நகரத்தினுடைய புனிதங்கள், இந்த நகரத்திலே பிறந்த நபிமார்கள், அல்லாஹ் இந்த மக்கா மாநகரத்தை திருக்குரானுடைய அருள்மறையாம் திருக்குரானிலேயே சுட்டிக்காட்டுகிறார். அபி பக்கத்தின் முபாரக்கா என்ற பரக்கத்து நிறைந்த நகரம் இந்த மக்கா. அப்படிப்பட்ட இந்த நகரத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். இங்கு நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் கபூலாக வேண்டும். அதே நேரத்திலே நாம் வந்ததை போல் நம்முடைய குடும்பத்தினர்கள், நம்முடைய சந்ததிகள் கியாமத் நாள் வரை உள்ள சம்பந்தம் இங்கு வர வேண்டும், அமல்கள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே அன்போடு வேண்டிக் கொண்டு, இன்ஷா அல்லாஹ் நாம் இஞ்சி இருக்கக்கூடிய காலங்களிலே மக்காவிலும் மதீனாவிலும் செய்ய வேண்டிய அமல்களை அவ்வப்பொழுது நம்முடைய அல்பஷாரத் நிறுவனத்தினுடைய வழிகாட்டிகள் தெரிவிப்பார்கள். அதையெல்லாம் நாம் நினைவில் ஏந்தி சிறப்பான முறையிலே அதை பின்பற்றி முழுமையான நன்மைகளை பெற்ற ஆஜிகளாக, முக்தபிரீன்களாக நம்முடைய இல்லங்களுக்கு திரும்புவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள்பாலிப்பானா என்று துஆ செய்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அடுத்ததாக மௌலவி மீர் முகமது அன்வாரி அவர்கள்
மக்காவை சிறப்புகளும் அங்கு செய்ய வேண்டிய அமல்கள் என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பதில் சொல்லுங்க. சலாம் உங்களுக்கு தான் சொன்னது. சலாம் என்பது துஆ. நான் உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாமும் சாந்தியும் உங்கள் மீது உண்டாகட்டும் நம்ம சொல்லக்கூடிய சமயத்தில் நீங்களும் பதில் சொல்லணும்ல, நமக்கு துஆ செய்யணும்ல. அல்ஹம்துலில்லாஹ். الحمد لله الذي أنعم علينا بلطفه وكرمه والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. قال الله عز وجل في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَرَبُّكَ يَخْلُقُ مَا يَشَاءُ وَيَخْتَارُ مَا يَشَاءُ مَا كَانَ لَهُمُ الْخِيَرَةُ سُبْحَانَ اللَّهِ وَتَعَالَى عَمَّا يُشْرِكُونَ صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم وعن أبي ذر رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم أن أول مسجد وضي في الأرض قال المسجد الحرام قلت أي قال المسجد الأقصى قال قلت كم بينهما قال 40 سنة أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுக. சலாமும் சாந்தியும் எங்களது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், குறிப்பாக அல் பஷாரத் ஹஜ் உம்ரா சர்வீஸின் மூலமாக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் சலாமும் சாந்தியும் என்றென்றும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி மனிதர்களுக்காக வேண்டியே முதலில் அமைக்கப்பட்ட முதல் இறை இல்லம் இருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க மக்காவிலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்ததை போல நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சுவனத்தில் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். மேலும் நாளை மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்திற்குரியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நாளை மறுமையில் தாகித்து இருக்கக்கூடிய சமயத்தில் ஹவுலுல் கௌசர் தடாகத்திலே தண்ணீரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்திலே வாங்கி பருகக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் ரஹ்மான் நமக்கு தருவானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சுவனத்தில் நாளை நபியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக. கண்ணியமிக்க ஹாஜிகளே, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் காஸி ஃபீ சபீலில்லாஹ் அல் ஹாஜ் வல் முஅ்தமர் வஃப்துல்லாஹ். ஹஜ் செய்யக்கூடியவர், உம்ரா செய்யக்கூடியவர், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரியக்கூடிய இந்த 3 நபர்களும் வஃப்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய படையினர்கள், அல்லாஹ்வுடைய விருந்தினர்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையால ஒரு சிறப்பு நிறுவனமான அல் பஷாரத் ஹஜ் உம்ரா சர்வீஸின் மூலியமாக இந்த மக்கா நகருக்கு நீங்க வந்துட்டீங்க. ஆனால் யாருடைய அழைப்பின் பேர் வந்திருக்கிறீர்கள்? அல்லாஹ் தான் உங்களை அழைத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், தஆஹும், அல்லாஹ் உங்களை அழைத்தான், ஃபஅஜாபூஹு வஸஅலூஹு இன்தல்லாஹி ஃபஅதாஹும். அல்லாஹ் தான் உங்களை அழைத்தான். அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்த புனிதமிக்க இந்த நகரத்திலே அல்லாஹ் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். வஸஅலூஹு ஃபஅதாஹும். அவனிடத்திலே எந்த ஒன்றை நீங்கள் கேட்டாலும் உங்களுடைய ரப்பு உங்களுக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறானா. கண்ணியமிக்க ஹாஜிகளே, அல்ஹம்துலில்லாஹ், உங்களுடைய அந்தஸ்து
அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் என்று சொல்லக்கூடிய அவனுடைய பூமியில், அவனுடைய இறை இல்லம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீர்கள். ஆக அல்ஹம்துலில்லாஹ், இந்த பயணம் என்பது அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு பயணம். உலகத்துல நீங்க பயணங்கள் பல இடங்களுக்கு நீங்கள் சென்றிருக்கலாம். விடுமுறை காலங்கள்ல உங்களுடைய சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பல இடங்களுக்கு நீங்கள் சென்றிருக்கலாம். குளிர் பிரதேசங்களுக்கு சென்றிருக்கலாம், அல்லது பெரிய நகரங்களுக்கெல்லாம் நீங்கள் சென்றிருக்கலாம். ஆனால் இந்த பயணம் என்பது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்த ஒரு பயணம். உலகத்துல எவ்வளவோ முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், வசதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து அவருடைய இறை இல்லத்திற்கு உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஆக இந்த பயணம் என்பது மறுமையினுடைய பயணம், இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய பயணம், நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு பயணம், நன்மைகளை செய்தால் இரட்டிப்பான அமல் கூலிகளை வழங்கப்படக்கூடிய இடமாகத்தான் இருக்கிறது இந்த மக்கா நகரம். ஆகையால் வந்திருக்கக்கூடிய ஹாஜிகளுடைய உள்ளத்துல நாம் ஏதோ ஒரு சுற்றுலா தலத்துக்கு வந்திருக்கிறோம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். நாம் இறை இல்லம் இருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க இந்த மக்கா நகரத்திற்கு வந்திருக்கிறோம். இங்கு அமல்கள் செய்வதற்கு மட்டுமுடைய நோக்கத்திலே வந்திருக்கிறோம். இங்கு உண்டு சாப்பிட்டு விட்டு தூங்குவதற்கோ அல்லது கடை வீதிகளில் சென்று நாம் நம்ம சாமான்களை வாங்குவதற்காக வேண்டி நாம் வரவில்லை. நன்மைகளை செய்வதற்காக வேண்டியே அல்ஹம்துலில்லாஹ் நாம் வந்திருக்கிறோம். இந்த மக்காவிலே நீங்கள் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு முதாஃபத்துல் அஜ்ர் என்பதாக சொல்வார்கள். இரட்டிப்பான கூலிகளை வழங்கப்படும். உதாரணத்திற்கு ஒரு தொழுகையை நீங்கள் இங்கு தொழுதால் 1,00,000 தொழுகையுடைய நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மனிதர் சுபஹானல்லாஹ் என்று இந்த பூமியிலே சொன்னால் அதற்கும் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? அதிகப்படியான நன்மைகளை அல்லாஹ் வழங்கக்கூடியவனா இருக்கிறான். ஆக அல்ஹம்துலில்லாஹ் ஹஸரத் அவர்கள் மக்காவுடைய சிறப்புகளை ரத்தின சுருக்கமாக சொன்னார்கள். இந்த பூமி என்பது அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், இன்ன அவ்வல பைத்தின் உதிய லின்னாஸ், மனிதர்களுக்காக வேண்டியே அமைக்கப்பட்ட முதல் இறை இல்லம் இருக்கக்கூடிய பூமியாக இருக்கிறது. இன்ன அவ்வல பைத்தின் உதிய லின்னாஸ் லல்லதி பிபக்கதன் முபாரகா, பரக்கத்து பொருந்திய பூமி என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். வஹுதல்லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு நேர்வழி காட்டக்கூடியது என்பதாகவும் சொல்கிறான். ஃபீஹி ஆயாத்துன் பையினாத்துன் மகாம் இப்ராஹிம், இறை அத்தாட்சிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய, இறை அத்தாட்சிகள் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு பூமியாக இருக்கிறது இந்த மக்கா நகரம். அல்லாஹ் தனது வான்மறை குர்ஆன் ஷரீஃப்ல இந்த இடத்துல மக்கா என்று சொல்லவில்லை, பக்கா என்பதாகத்தான் சொல்கிறான். இந்த ஊருக்கு அல்லாஹ் சில பெயர்களை வைத்து அல்லாஹ் அழைக்கிறான். நம்ம ஊர்ல கேள்விப்பட்ட பெயர்லாம் மக்கா என்பதாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், பக்கா என்பதாக கூறுகிறான், பலதுல் அமீன் என்பதாக கூறுகிறான், உம்முல் குரா என்பதாக கூறுகிறான். இந்த ஊருடைய பெயர்களை உம்முல் குரா என்று சொன்னால் எல்லா ஊர்களுக்கும் தாய் இந்த மக்கா நகரம். வஹாதல் பலதுல் அமீன், இந்த நகரம் என்பது ஒரு பாதுகாப்பான நகரம், பாதுகாக்கப்பட்ட நகரம் என்பதாகவும் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். பக்கா பரக்கத்து பொருந்திய பூமி என்பதாகவும் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். ஆக கண்ணியமிக்க ஹாஜிகளே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் 7 வானங்களை படைத்து 7 பூமிகளையும் படைத்து அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? மலக்குமார்களை கணக்கில்லாமல் அல்லாஹ் உலகத்திலே அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த எண்ணிக்கையில அல்ஹம்துலில்லாஹ் 7 வானங்களை படைத்திருக்கிறான், பூமிகளையும் படைத்திருக்கிறான், மலக்குமார்களையும் எண்ணிக்கை இல்லாமல் படைத்திருக்கக்கூடிய ரப் சிலவற்றை ஒன்றை விட ஒன்றை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். 7 வானங்களை படைத்த ரஹ்மான் 7வது வானத்தில் அவனுடைய அரிஷ் இருக்கக்கூடிய இடமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். மலக்குமார்களை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். அந்த மலக்குமார்களே சிலர்களை அல்லாஹ் சிறப்புக்குரியவர்களாகவும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறான். அதில் ஒன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து வஹியை கொண்டு வரக்கூடிய ஒரு மலக்காக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரூஹை கைப்பற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் அந்த மலக்கை நியமித்து வைத்திருக்கிறான். அதே போன்று இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கியாமத் நாளில் சூர் ஊதக்கூடிய மலக்காக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மழையை பொழிய வைப்பதற்காக வேண்டி உண்டான மலக்.
இப்படி சில மலக்குமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து சிறப்புக்குரியவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறார். ஆக உலகத்துல எவ்வளவோ பள்ளிகள் இருந்தாலும் அல்லாஹ் தனது வீடாகிய முதல் வீடாகிய இந்த காபாவை ஒரு சிறப்புக்குரியதாக ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த புனிதமிக்க நகரம் அல்லாஹ் நம்மை இங்கு வர வைத்து நல்ல அமல்களை செய்வதற்காக உண்டான ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹதீஸிலே வருகிறது, அபீதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் கேட்டேன், யா ரசூலுல்லாஹ், இந்த பூமியில முதலில் அமைக்கப்பட்ட முதல் இறை இல்லம் எது என்பதாக. அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸ்ஜிதுல் ஹராம். இந்த பூமியில முதல் அமைக்கப்பட்ட முதல் இறை இல்லம் மஸ்ஜிதுல் ஹராம், இந்த காபா. இரண்டாவதாக யா ரசூலுல்லாஹ் எது அமைக்கப்பட்டது என்பதாக சொன்னார்கள், மஸ்ஜிதுல் நபவி. மூன்றாவதாக அமைக்கப்பட்ட இறை இல்லம் மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த காபாவிற்கும் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அமைக்கப்பட்டதற்கு முன்னான இடைவெளி காலம் என்பது 40 சனா, 40 வருடங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியமிக்க ஹாஜிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையால இந்த பயணத்தை மேற்கொண்டு நாம் வந்திருக்கக்கூடிய நோக்கம் அமல்கள் செய்வதற்கு மட்டும்தான். உம்ரா செய்ய வேண்டும், நாம் தவாஃப் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி மட்டும்தான் நாம் என்ன செய்திருக்கிறோம், இங்கே நாம் வந்திருக்கிறோம். ஹதீஸிலே வருகிறது, மன் தாஃப ஃபில் பைத்தி உஸ்புஆன், யார் ஒருவர் இறை இல்லத்தை அந்த 7 சுற்றுக்கள் கொண்ட ஒரு சுற்றை அவர் சுற்றினால் அல்லாஹ் அவருக்கு இஸ்மாயில் நபியினுடைய காலத்தில் ஒரு அடிமையை உரிமை விட்ட நன்மையை அல்லாஹ் வழங்கக்கூடியவனா இருக்கிறான். அது மட்டுமல்ல, இப்ப தவாஃப் நாம் செய்கிறோம். இந்த தவாஃப் செய்யக்கூடிய சமயத்தில் நாம் கால் எட்டுக்களை ஒவ்வொரு முறையாக நாம் எடுத்து வைக்கிறோம். ஒரு காலை பூமியில் வைக்கக்கூடிய சமயத்தில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, காலை உயர்த்தப்படக்கூடிய சமயத்துல நன்மை எழுதப்படுகிறது, ஒரு தரஜாவும் உயர்த்தப்படுகிறது என்பதாக நாம் ஹதீஸிலே காண்கின்றோம். ஆகையால அதிகமான தவாஃபுக்களை நாம் என்ன செய்ய வேண்டும், மேற்கொள்ள வேண்டும். சுமார் ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு தவாஃபாவது நாம் என்ன செய்ய வேண்டும், செய்துவிட வேண்டும். ஒன்றாவது முடிந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு 2-3 செய்யலாம். ஒரு காலையில ஒரு ஃபஜ்ருக்கு பிறகு மக்ரிப் இஷாவுக்கும் நடுவுல ஒரு 2 தவாஃபுக்களை மேற்கொள்வது, அல்லது நம்மால் முடியவில்லை, எனக்கு வயதாகி விட்டது, எனக்கு கால் வலி இருக்கிறது, இப்படியெல்லாம் நீங்கள் உணரக்கூடியவராக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல்லாஹ யுனஸ்ஸிலு குல்ல யௌமின் 100,000 ஹஸனா 100 ரஹ்மா وكل يوم 100 ரஹ்மா 60 மின்ஹா லித்தாயிஃபின். அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் 120 ரஹ்மத்துக்களை அல்லாஹ் இறக்குறானாம். 120 ரஹ்மத்துக்களை இறக்குகிறான். மின்ஹா 60 லித்தாயிஃபின். தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு 60 நன்மைகளை அல்லாஹ் வழங்கக்கூடியவனா இருக்கிறான். வயிஷ்ரூன மின்ஹா, அந்த 40 தொழுகைக்கூடியவர்களுக்கும், அந்த தவாஃபிலே மதாஃபிலே அந்த ஹரமிலே தொழக்கூடியவர்களுக்கும் மீண்டும் உண்டான 20 நன்மைகள். யார் அந்த காபாவை அமர்ந்து கொண்டு அந்த காபாவை பார்த்து கொண்டிருப்பார்களோ அவர்களுக்கு இந்த நன்மை கிடைக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள், 3 விடயங்களை நீங்கள் பார்ப்பது நன்மை என்பதாக சொன்னார்கள். அதில் ஒன்று, காபாவை பார்த்து கொண்டிருந்தாலே நன்மை கிடைக்குமா? நம்மளால தவாஃப் செய்ய முடியல, ஏதாவது ஒரு இடத்துல ஒளி செய்து கொண்டு அல்லாஹ்வை ஒளி செய்து விட்டு திக்ரு செய்து கொண்டு அந்த காபாவை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலே அதற்கும் நன்மை கிடைக்கிறது. நம்மை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் அவர்களை அன்போடு பண்போடு பாசத்தோடு ரஹ்மத்தை கொண்டு பார்ப்பதும் அதற்கும் அல்லாஹ் நன்மையை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, ஒரு மனிதருக்கு குர்ஆனை ஓத தெரியவில்லை, குர்ஆனுடைய பக்கங்களை எழுத்துக்களை அப்படியே பார்த்து கொண்டிருந்தால் அதற்கும் நன்மை கிடைக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த புனிதமிக்க இந்த மக்கா என்பது இறை அத்தாட்சிகளை கொண்ட இந்த பூமியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜருல் அஸ்வத் சொர்க்கத்தினுடைய கல் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபமன் இஸ்தலிமஹு ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம் பிதன்பிஹி. யார் ஒருவர் ஈமானோடு அந்த கல்லை முத்தமிட்டால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஹஜருல் அஸ்வத் தொடுவதற்கு நம்மளால முடியாது, பெண்கள் குறிப்பாக முடியாது, ஆண்கள் உள்ள போய் தொடுவதற்கு மிக சிரமமான ஒரு பகுதியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறைகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். தவாஃபை ஆரம்பிக்கக்கூடிய சமயத்துல ஹஜருல் அஸ்வதை நேரடியாக முத்தமிடுவது, இரண்டாவது கையால் தொட்டு கையை
கையை முத்தமிடுவது, மூன்றாவது ஷைக்கினை இஷாரா தூரத்தில் இருந்தபடிக்கு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்பதாக சொல்வது. ஆனால் கல்லை தொடுவது என்பது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படலாம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொன்னார்களாம், யா ரசூலுல்லாஹ், நான் உம்ரா செய்ய செல்கிறேன், ஒவ்வொரு தவாஃபிலும் ஹஜருல் அஸ்வதை நான் முத்தமிடுவேன் என்பதாக சொல்லக்கூடிய சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா உமர் இன்னக ரஜுலுன் கவிய்யுன், உமரே நீ கவியான, அதாவது திடகாத்திரமான மனிதர், நீ ஹஜருல் அஸ்வதை தொடக்கூடிய சமயத்துல பிறருக்கு நோவினை கொடுக்காமல் செய்யணும் என்பதாக சொன்னார்களாம். இன்னைக்கு அப்படி முடியவே முடியாது. பிறரை இடிச்சுக்கிட்டு பிறரை நசுக்கிக்கிட்டு தான் நம்ம போய் செய்ய முடிகிறது. அப்போ ஒரு முஸ்லிம் என்பவன் அல் முஸ்லிம் மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, ஒரு முஸ்லிம் யார் என்று சொன்னால் நாவாலையும் பிறருக்கு நோவினை செய்யக்கூடாது, தன் கரத்தாலையும் நோவினை செய்யக்கூடாது. அப்ப ஹஜருல் அஸ்வத் தொட போனா கண்டிப்பாக சிலர்களை மிதித்து நசுக்கித்தான் அந்த ஹஜருல் அஸ்வதை தொட முடிகிறது. ஆகையால் ஈமான், அதாவது சிறந்தது என்னவென்று சொன்னால் முஸ்லிமுக்கு நோவினை கொடுக்காமல் இருப்பதுதான் சிறந்தது. அப்ப தூரத்தில் இருந்தபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்பதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? சொல்லிக் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஜம்சமை பற்றியும் ஹஸரத் அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே பூமியில் ஒரு சிறந்த ஒரு நீர் என்று சொன்னால் ஜம்சம் தண்ணீர் தான். இதை விட ஒரு சிறந்த ஒரு தண்ணீர் உலகத்திலேயே கிடையாது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், அன்பளிப்பு என்று சொன்னால் இந்த ஜம்சம் தண்ணீர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோய் உள்ள மனிதருக்கு இது மருந்தும் தாயித்தவருக்கும் பசி என்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எந்த நோக்கத்தோட நீங்கள் இந்த தண்ணீரை குடிப்பீங்களோ அல்லாஹ் உங்களுடைய நோக்கத்தை என்ன செய்வானாம்? நிறைவேற்றுவான் என்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனா வாசி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி இந்த மக்கா நகருக்கு வர்றாங்க. ஆனால் அந்த காலத்தில் மக்கா நகரம் என்பது காஃபிருடைய கண்ட்ரோல்ல, கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு நகரமாக இருந்துச்சு. ஒரு புதிதாக வரக்கூடிய ஒரு மனிதர் உள்ளே நுழைந்து விட முடியாது. யாராவது ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? பொறுப்பை ஏற்றுக்கொண்டால், கஃபாலத் என்பதாக சொல்வார்கள், பொறுப்பு ஏற்றுக்கொண்டால் அவரை உள்ளே அடைக்கலாம். ஆனால் இந்த அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்தார்கள்? யாருக்கும் தெரியாமல் நபியை சந்திப்பதற்காக வேண்டியே என்ன செய்கிறார்கள்? இந்த மக்கா நகருக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப நபி அவர்களுடைய வீடு எங்கே இருக்கிறது என்பதும் தெரியாது, நபி அவர்களை பற்றியும் அவர்களுக்கு அந்த தோற்றமும் தெரியாது. இப்ப மக்கா நகரத்துக்குள்ள வந்துட்டாங்க. யாரிடத்திலாவது நபியை பற்றி கேட்டால் அவர்களுடைய வீடு எங்க இருக்கு என்று கேட்டால், அப்ப நீ மக்காவை சார்ந்தவன் அல்லவா, நீ மக்காவை சார்ந்தவன் அல்ல, நீ எங்கிருந்து வந்தா என்ற கேள்விகள் எழும்பும். அவரை பற்றி கேட்டு அவரை சிறை பிடித்து விடுவார்கள். அந்த பயத்தில் என்ன செய்யறாரு? யாரிடத்திலும் கேட்காமல் இன்றைக்கு நாம் சந்தித்து விடலாம், நாளைக்கு சந்தித்து விடலாம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளாக எதிர்பார்த்து சரியாக 30 நாட்களுக்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறாங்க. நபி அவர்களை சந்திக்கக்கூடிய சமயத்தில் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், என் பெயர் அபூதர் கிஃபாரி, நான் மதீனாவிலிருந்து நான் தாங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், எப்போ வந்தீங்க? சொன்னார், அன ஜஅது முந்து 30 லயாலின் வ நஹாரின், நான் வந்து இந்த மக்காவிற்கு வந்து 30 இரவுகளும் 30 பகலும் ஆகிவிட்டது யா ரசூலுல்லாஹ். அப்போ 1 மாத கணக்காயிருச்சு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், எங்க தங்கி இருந்தீங்க? நீங்க அல் பஷாரத் மூலியமா வந்திருக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு இந்த ஹோட்டலை கொடுத்திருக்கிறாங்க. மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், எங்க தங்கி இருந்தீங்க? சொன்னார், நான் எனக்கு யாரும் இங்கு கிடையாது, இந்த ஹரம் உள்ளே தான் நான் மறைந்திருந்தேன் யா ரசூலுல்லாஹ். மேலும் கேட்டாங்க, என்ன சாப்பிட்டீங்க, யாருடைய வீட்டுல சாப்பிட்டீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அபூதர் கிஃபாரி அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு என்று யாரும் இங்கு கிடையாது. அல் பஷாரத்தின் மூலியமாக வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு தமிழக உணவை கொடுக்கிறார்கள். அந்த காலத்துல ரெஸ்டாரண்ட் கிடையாது, இது போன்று உணவுகளை கொடுக்கக்கூடிய இடங்களும் கிடையாது. அவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், 30 நாட்களும் இந்த ஜம்சம் தண்ணீரை தவிர வேற எதையும் நான் குடிக்கவில்லை யா ரசூலுல்லாஹ் என்பதாக சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், தன்னுடைய வயிற்றினுடைய ஆடையை நீக்கி காட்டினார், யா ரசூலுல்லாஹ், என் வயிற்றுல துந்தியும் விழுந்து விட்டது யா ரசூலுல்லாஹ். 30 நாட்கள், ஒரு நாள் அல்ல, 30 நாட்களும் இந்த ஜம்சம் தண்ணீரை மட்டும்தான் குடித்திருந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்கிறார், நான் மதீனாவில் இருந்து வரக்கூடிய சமயத்தில் யா ரசூலுல்லாஹ் மெலிந்து ஒரு நோயாளியை போன்று நான் வந்தேன். இந்த தண்ணீரை குடித்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு உடலிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, சக்தியை ஏற்படுத்தினான்.
நான் இப்பொழுது பலகீனமாக இருந்த நான் இப்பொழுது நான் ஒரு சிறந்த ஒரு உடல் ஆரோக்கியம் உள்ள ஒரு மனிதனாக இருக்கிறேன் என்பதாக சொல்லக்கூடிய சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாகித்த மனிதருக்கும் பசித்தவருக்கும் இது உணவு, நோய் உள்ள மனிதனுக்கு இது மருந்து என்பதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக கண்ணியமிக்க ஹாஜிகளே, அல்ஹம்துலில்லாஹ், இந்த மக்கா நகரத்துல இருக்கக்கூடிய நாட்களும் சரி, மதீனாவிலே இருக்கக்கூடிய நாட்களும் சரி, ஜம்சம் நீரை மட்டும் தான் நாம் குடிக்க வேண்டும். உங்களுக்கு இங்க மினரல் வாட்டர் கொடுக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ். அந்த பாட்டில் காலியாகி விட்டால் இது போன்ற பாட்டில்கள்ல தண்ணீரை நிரப்பி நிரப்பி கொண்டு வந்து இந்த ஜம்சம் தண்ணீரை மட்டும் தான் நீங்கள் குடிக்கணும். ஒரு கால் நீங்கள் நோயாளியாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், இந்த மக்கா நகரத்தை விட்டு நீங்கள் செல்லக்கூடிய சமயத்தில் திடகாத்திரமான உடல் ஆரோக்கியம் உள்ளவர்களாகத்தான் என்ன செய்வீங்க, நீங்கள் ஊருக்கு திரும்புவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய தண்ணீர் தான் இந்த ஜம்சம் தண்ணீராக இருக்கிறது. இது மட்டுமல்ல, நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடங்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஹரமிலே இருக்கிறது. காபாவுடைய கதவுக்கும் அந்த ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் இடைப்பட்ட இடம் முல்தஸிம். இந்த இடத்துல நீங்கள் ஒரு பிரார்த்தனையை செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது கிடையாதாம். ஏன் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்துல நின்று துஆ செய்தார்களாம், இறைவா நான் செய்த பாவத்தை மன்னித்து விடு என்பதாக. அல்லாஹ் ஆதம் நபியினுடைய பாவத்தை மன்னித்தான். அதோடு அவர்கள் விடவில்லை, இறைவா என் சந்ததியினர்கள் இந்த இடத்திலே அவர்கள் துஆ செய்தால் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடு, அவருடைய பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள் என்று சொல்லக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் பதிலளித்தானாம், ஆதமே உங்களுடைய இந்த துஆவையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதாக சொல்லியிருக்கிறான். ஆகையால அந்த இடத்துல நாம் அதிகமாக துஆக்களை நாம் செய்ய வேண்டும். தவாஃபிலையும் அதிகமான துஆக்களை நாம் செய்ய வேண்டும். இறைவனிடத்துல நாம கேட்கக்கூடிய சமயத்துல இறையச்சத்தோடு நாம் கேட்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அதிகமான நபர்கள் தவாஃபை செய்யக்கூடிய சமயத்துல பொதுவோக்காக கேர்லெஸ்ஸாக தன்னுடைய கையிலே மொபைல் போன்களை கேமராக்களை ஆன் செய்து கொண்டு அதை படங்களை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறார்கள், இபாதத்துக்களை செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தவாஃபு ஹவுலல் பைத் கமிஸ்லு ஸலாத்தி, தொழுகையை போலதான் தவாஃபும். தவாஃபை போல், அதாவது தொழுகைக்கு எப்படி நாம் முக்கியத்துவம் கொடுத்து இறையச்சத்தோடு உருவோடு நாம் அந்த தவாஃபை நாம் தொழுகையை தொழுகிறோமோ அதை போன்று தவாஃபையும் இறையச்சத்தோடு நாம் செய்ய வேண்டும். தொழுகைக்கு உரு இல்லாமல் தொழுக மாட்டோம், தொழுகையில யாரிடத்திலும் நாம் பேச மாட்டோம். அதே போன்றுதான் உது செய்துவிட்டு தவாஃபை நாம் செய்ய வேண்டும், தொழுகையில பேச மாட்டோம். அதே போன்று தவாஃபிலும் பேசக்கூடாது. உது இல்லாமல் தொழுக மாட்டோம், உது இல்லாமலும் தவாஃப் செய்யக்கூடாது. நாம் இறையச்சத்தோடு நாம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யக்பலு துஆ மின் கல்பின் காஃபிலின் லாஹின். கேர்லெஸ்ஸாக பொதுவோக்காக செய்யப்படக்கூடிய துஆக்களை அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனா இன்றைக்கு என்ன செய்கிறோம், நம்முடைய கரங்களை தூக்கி கொண்டு செல்போன்களை எடுத்துக்கொண்டு நாம் பொதுவோக்காக நாம் செய்வதை நாம் இந்த காட்சிகளை காண்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இறையச்சத்தோடு நாம் செய்ய வேண்டும். மேலும் துஆக்களை செய்யக்கூடிய சமயத்தில் தன்னுடைய ரப்பிடத்திலே நாம் பேசுகிறேன், என் ரப்பிடத்திலே நான் கேட்கிறேன் என்ற இறையச்சத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும், துஆக்களை நாம் கேட்க வேண்டும். ஹதீஸிலே வருகிறது, இன்னல்லாஹ யுஹிப்புல் முதுஹீன ஃபித் துஆ. நீங்கள் செய்யப்படக்கூடிய துஆக்கள்ல பிடிவாதம் அடம்பிடித்து இறைவனிடத்திலே கேட்க வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் நேசிக்கிறான் என்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒரு துஆவை செய்கிறோம் என்று சொன்னால் ரப்பிடத்துல அழுது மன்றாடி நாம் கேட்க வேண்டும். ஒரு விஷயத்தை நாம் கேட்கிறோம் என்று சொன்னால் அதை 3 முறை கேட்க வேண்டும் என்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். உதாரணத்திற்கு ஒரு மனிதன், அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுகல் ஜன்னah, யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் சொர்க்கத்தை கேட்கிறேன் என்று சொல்லி 3 முறை இறைவனிடத்திலே கேட்டால் சொர்க்கம் செல்லுமாம். இறைவா இவனை சொர்க்கத்திலே நுழைய செய்வாயாக என்பதாக சொல்லுமாம். அதே போன்று நரகத்தை விட்டு நீங்கள் 3 தடவை பாதுகாப்பு தேடினால் நரகம் சொல்லுமாம், இறைவா நரகத்தை விட்டு இவனை பாதுகார் என்பதாக நரகம் சொல்லுமாம். ஆக ரப்பிடத்துல நாம் துஆ செய்யக்கூடிய சமயத்துல நாம் அதிகமாக ஒரு விஷயத்தை குறைந்தது 3 முறையாவது கேட்க வேண்டும். இப்ப துஆவை நாம் செய்கிறோம், ஆனால் சிலர்களுக்கு துஆவுடைய முறை என்பது கூட தெரியாமல் இருக்கிறது. எப்படி நாம் இறைவனிடத்திலே கேட்க வேண்டும் என்பது கூட தெரியாமல் தான் இருக்கிறார்கள். ஆரம்பமாக நாம் என்ன செய்ய வேண்டும், ரப்பிடத்திலே நாம் கேட்கக்கூடிய சமயத்துல முதலில் ஒழு செய்து விட்டு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஒழு செய்து விட்டு துஆவை நாம் கேட்கக்கூடிய சமயத்துல ஆரம்பத்துல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய புகழ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லிக் கொள்ள வேண்டும்.
அதற்கு பிறகு நபியின் மீது ஸலவாத்தை ஓதிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு ரப்பிடத்திலே நம்முடைய தேவைகளை மூன்று முறை கேட்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் கேட்கக்கூடிய சமயத்துல அல்லாஹ்வுடைய திருநாமம் என்று சொல்லக்கூடிய அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய திருநாமங்களை சொல்லி சொல்லி கேட்க வேண்டுமாம். உதாரணத்திற்கு அல்லாஹ்விடத்துல ரிஸ்க் கேட்கறீங்க, அல்லாஹும்ம இன்னா நஸா, அல்லாஹ்விடத்துல ரிஸ்க் கேட்கக்கூடிய சமயத்துல யா ரஸாக் யா ரஸாக் யா ரஸாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ரிஸ்க்குகளை கேட்க வேண்டும். பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய சமயத்துல யா கஃபூர் யா கஃபூர் என்பதாகவும் சொல்லிக் கொண்டு கேட்க வேண்டும். இது போன்று அல்லாஹ்வுடைய திருநாமங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், சொல்லி அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்தால் கண்டிப்பாக நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இறுதியில் அல்லாஹ்வுடைய நபியினுடைய ஸலவாத்தை கொண்டும் அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய துஆக்களை முடிக்க வேண்டும். கண்ணியமிக்க ஹாஜிகளே, அல்ஹம்துலில்லாஹ், நாம் எதை கேட்டாலும் இறைவன் கொடுப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஏன், நீங்கள் அல்லாஹ்வுடைய விருந்தினர்கள், அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு விருந்தினராக வந்திருக்கிறீங்க. அல்லாஹ் தன்னுடைய வீட்டில் நின்று கேட்பதை அவன் கொடுக்காமல் இருப்பதற்கு வெட்கப்படுகிறார். ஆகையால் அல்ஹம்துலில்லாஹ், மனிதனிடத்துல என்னுடைய தேவையை கேட்கக்கூடிய சமயத்துல என் மீது இறக்கப்பட்டு என்ன செய்யலாம், ஒரு முறை அல்லது 2 முறை 3 முறை உதவிகள் செய்யலாம். 3வது முறைக்கு மேல கேட்டீங்கன்னு சொன்னால், 3 முறைக்கு மேல் என்னுடைய உதவியை கேட்டால் கண்டிப்பாக மனிதர்கள் என் மீது கோபப்படுவாங்க. இதே வேலையா போச்சு ஆலிம் சாவுக்கு, இதே வேலையா போச்சு அசரத்துக்கு, எப்ப பார்த்தாலும் உதவி கேட்டுட்டே வந்துகிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம மேல என்ன செய்வாங்க, கோபப்படுவார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மல்லம் யஸ்கலில்லாஹு யக்லிப அலை, யார் ஒருவர் அல்லாஹ்விடத்திலே கேட்கவில்லையோ, யார் ஒருவர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யவில்லையோ அவனின் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மனிதனிடத்துல கேட்டால் மனிதன் கோபப்படுவான், அல்லாஹ்விடத்திலே கேட்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் கோபப்படுகிறான். ஆகையால என்ன செய்யணும், நம்மளுடைய தேவையில அந்த ரப்பிடத்திலே சென்று நாம் என்ன செய்ய வேண்டும், ஒரு 2 ரக்காயத்தை தொழுதுவிட்டு சஜிதாவிலே நீங்கள் கேளுங்கள், கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய துஆ ஏற்றுக்கொள்வான். சஜிதாவில தான் அடியானும் அல்லாஹ்வும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்ப அந்த சஜிதாவிலே நாம் கேட்டோம் என்று சொன்னால் என்னுடைய ரகசியங்கள் என் ரப்புக்கும் எனக்கும் மத்தியில் தான் இருக்கும். நான் கேட்கக்கூடியது என் தேவைகளை எனக்கும் என் ரப்புக்கும் மத்தியில் இருக்கும். என் தேவைகளை மனிதரிடத்திலே கேட்டால் உலகம் முழுவதும், நம்முடைய சொந்த பந்தங்கள் முழுவதும் பரவிவிடும். ஹஜ்ரத் அப்படி கேட்டாரு, அவருக்கு இந்த தேவை இருக்காம், இந்த பிரச்சனை இருக்காம், என்னுடைய பிரச்சனைகள் அப்படியே பரவிக்கிட்டே இருக்கும். ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய ரப்பிடத்தில் தான் நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டும். கண்டிப்பாக இறைவன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான், கண்டிப்பாக இறைவன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். ஆனால் நீங்கள் கேட்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துஆ ஹுவல் இபாதா, துஆ பிரார்த்தனை என்பது அது மிகச்சிறந்த வணக்கம் என்பதாக சொன்னார்கள். இப்ப நம்ம நினைக்கிறோம் தொழுகை இபாதத்து, நோன்பு இபாதத்து, ஜகாத் இபாதத்து, ஹஜ் இபாதத் என்பதாக நினைக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துஆ ஹுவல் இபாதா, துஆவும் பிரார்த்தனையும் இது இபாதத் என்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். ஆகையால ரப்பிடத்தில் என்ன செய்யணும், அதிகமாக பாவ மன்னிப்புகளை கேட்க வேண்டும், அதிகமாக நம்முடைய தேவைகளை இங்கு அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். கண்டிப்பாக வல்லாஹு கஃபூருர் ரஹீம், கண்டிப்பாக அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நாம் அவனிடத்திலே அழுது மன்றாடி நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படி ரப்பிடத்திலே கேட்டால் கண்டிப்பாக ரப்பு நம்முடைய பாவத்தை மன்னித்து விடுவான். மேலும் கண்ணியமிக்க ஹாஜிகளே, அல்ஹம்துலில்லாஹ், இந்த பயணம் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியமான ஒரு பயணம். நம்மிடத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டியே அல்லாஹ் அங்கு அழைத்து வந்திருக்கிறான். இப்ப உம்ராவுக்காண்டி வந்திருக்கிறோம். உம்ராவுக்கு முன்னால நம்மிடத்திலே சிலர்கள் தொழுகையிலே பொதுவோக்காக தொழக்கூடியவர்களாக இருந்திருப்போம், தொழுகையிலே சரிவர அந்த நேரத்திலே தொழுகாதவர்களாக இருந்திருப்போம், குர்ஆனை ஓதாதவர்களாக இருந்திருப்போம், குர்ஆனை ஓத தெரியாமல் இருந்திருப்போம், பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்திருப்போம். சிலர்கள் பெண்களாகிய உங்களை சொல்லல, சிலர்கள் சின்ன தொடர் சீரியர்களை பார்க்கக்கூடியவர்களாக கூட இருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு என்ன செய்திருக்கிறான், இந்த பயணத்தை நமக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியமான ஒரு பயணத்தை கொடுத்திருக்கிறான். உங்களிடத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், உங்களிடத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிய இந்த ஒரு பயணம். இந்த பயணத்திற்கு பிறகு உங்களிடத்திலே இபாதத்துடைய விஷயத்துல நிறைய மாற்றங்கள் இருக்கணும், நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக வரணும். இங்க நம்ம பார்க்கத்தை செஞ்சோம்,
தஹஜ்ஜத்துடைய நேரத்துல போனால் அல் பஷாரத்துடைய மக்கனாக்கள் நம்ம பார்க்கத்தான் செஞ்சோம். ஃபஜ்ருடைய தொழுகையில பார்த்தா பெண்கள் போகுவதை நாம் காணத்தான் செய்தோம். இங்கு எப்படி இறையச்சத்தோடு தக்குவாவோடு நீங்க தொழுதைங்களோ அதை போன்று ஊருக்கு சென்ற பிறகும் இதே இறையச்சம் தக்குவா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய அமல்கள், இந்த பூமியில் செய்யப்பட்ட அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்குண்டான ஒரு அடையாளம். ஊருக்கு போன பிறகு பொதுவோக்காக நான் உம்ரா செய்து விட்டேன், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, திருப்பி மீண்டும் நான் பாவத்தை செய்வேன் என்று சொன்னால் உங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்குண்டான ஒரு அடையாளம் கூட. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஊருக்கு போன பிறகு அல்ஹம்துலில்லாஹ் உங்களை உங்களுடைய உறவினர்கள் சந்திப்பதற்காக வேண்டி நிறைய பேர் வருவாங்க. ஏன், நீங்க கொடுக்கிற ஒரு பேரிச்சம்பளத்திற்கும் கொஞ்சம் ஜம்சம் தண்ணி இருக்கா? கிடையவே கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய கரங்கள் காபாவை தொட்டு இருக்கும். உங்களுடைய கரத்தை பிடித்தால் அது ஒரு பரக்கத் என்பதாக வருவார்கள். உங்களுடைய கண்கள் காபாவை பார்த்திருக்கும். உங்களுடைய முகத்தை பார்த்தால் பரக்கத் என்பதாக வந்திருப்பார்கள். நிறைய பேரு இந்த பூமிக்கு வருவதற்காக வேண்டி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஆசைப்படுகிறார்கள், அழுகிறார்கள், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சிலர்களை மட்டும்தான் தேர்ந்தெடுத்து கூட்டி வந்துறான். அந்த விஷயத்துல உங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து இந்த பூமி கூட்டி வந்திருக்கிறான். அப்ப உங்களிடத்திலே ஒரு மாற்றம் வர வேண்டும். இப்ப ஊருக்கு போன பிறகு அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய உறவினர்கள் உங்களை சந்திக்க வர்றாங்க. அந்த சமயத்துல பெண்களாகிய நீங்கள் பள்ளியில் பாங்கு சொல்லப்பட்டு வீட்டிலே நீங்கள் தொழுது கொண்டிருந்தால் அவர்கள் வருகை தரக்கூடிய சமயத்துல நீங்கள் தொழுகையில் இருக்கிறீங்க, உங்களை பார்த்தால் அவருடைய உள்ளத்துல ஒரு ஆசை ஏற்படும். நானும் என்ன செய்ய வேண்டும், உம்ராவிற்கு செல்ல வேண்டும், நானும் இவர்களை போன்ற ஒரு இபாதத்தான முத்தத்தை நான் மாற வேண்டும் என்ற உள்ளத்துல ஒரு ஆசை ஏற்படும். திக்ர் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, முசல்லால உட்கார்ந்து நீங்க ஓதிக்கிட்டு இருந்தீங்க, உங்களை பார்த்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ் நானும் உம்ரா செய்து விட்டு உங்களை போன்று நானும் மாற வேண்டும் என்று அவருடைய உள்ளத்திலே ஏற்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் வரக்கூடிய சமயத்துல நீங்கள் தொழுகாமல் வீண் பேச்சுக்களை பேசிக்கொண்டு அல்லது தொழுகாமல் ஒரு நாடகத்தை பார்த்து கொண்டிருந்தால் என்ன நினைப்பாங்க? மக்காவுக்கு போயிட்டு வந்து இந்த பொம்பளை திருந்தல, மக்காவுக்கு போயிட்டு வந்து இந்த அம்மா திருந்தல என்பதாக சொல்வார்கள். அவர்களுக்காக வேண்டி அல்ல, நம்முடைய ரப்பு, என்னுடைய ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹிரா தௌருடைய கோயிலில் இருக்கக்கூடிய சமயத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ் எதிரிகள் இங்கேயும் வந்து விட்டார்கள் யா ரசூலுல்லாஹ், ஒரு கால அவர்கள் குனிந்தால் நம்மை பார்த்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். அந்த சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா வன்னுக யா அபூபக்கர் இதுஹுமா ஃபில் கார் இது யகூலு லி ஸாஹிபிஹி லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. அபூபக்கர் என்ன நினைச்சுக்கிட்டீங்க நீங்க? இந்த கோயில நானும் நீங்களும் மட்டுமல்ல, நம்மோடு அல்லாஹும் இருக்கிறான். லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான் என்பதாக சொன்னார்கள். ரப்பு என்னோடும் இருக்கிறான், உங்களோடையும் தான் இருக்கிறான், உங்களோடையும் ரப்பு இருக்கிறான். எல்லாவற்றையும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். நாம் என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம், என்ன அமல் செய்கிறோம், என்ன பாவங்களை செய்கிறோம் என்பதை ரப்பு கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். எப்படி முடியும்? உலகத்துல இவ்வளவு மக்கள் இருக்காங்க, எப்படி அல்லாஹுவால் முடியும் என்பதாக நீங்க நினைக்கலாம். அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மனிதன் இன்றைக்கு ஊர்ல அவருக்கு ஒரு நிறுவனம் கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஜவுளி கடை. அவர் அங்க சிசிடிவி கேமரா அங்க மாட்டி வச்சிருந்தால் இந்த மக்கா நகரத்தில் அமர்ந்து கொண்டு அவர் கடையில என்ன பிசினஸ் நடக்குது, யார் என்ன செய்யறா, எவ்வளவு கஸ்டமர் இருக்கா சொல்லி பார்க்க முடியும். ஒரு மனிதனால் முடியும் என்று சொன்னால் அல்லாஹுவால் ஏன் முடியாது? அப்ப இறையச்சம் ஒரு மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டும்? தக்குவா என்பது மனிதனுக்கு வந்துவிட வேண்டும். என் ரப்பு என்னோடு இருக்கிறான், நான் எப்படி தூங்க முடியும்? என் ரப்பு என்னோடு இருக்கிறான், நான் எப்படி பாவத்தை செய்ய முடியும் என்பதாக நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்ய வேண்டும்? இறையச்சம், தக்குவா வந்துவிட வேண்டும். இந்த இறையச்சம் தான் மனிதனை இவ்வுலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹ் உன்னை உயர்த்துவான். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹா அன்-நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. யார் தனிமையில இருக்கக்கூடிய சமயத்திலும் சரி அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்கிறாரோ அவர் நாளை தங்கக்கூடிய இடம் என்பது சொர்க்கம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறார். மன்னர் ஹாரூன் ரஷீத் பெரிய ஒரு மன்னர். அவருக்கு திடீரென்று ஒரு நாள் இரவு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. படுக்கைக்காக வேண்டி போயிட்டாரு. படுக்கையில படுத்த பிறகு அவருக்கு ஒரு பயம் ஏற்பட்டு விட்டது. நான் இன்று இரவு நான் மரணித்து விட்டால், மௌத்தாகி விட்டால், நான் தங்கக்கூடிய இடம் சொர்க்கமா நரகமா என்ற ஒரு பயம் அவருக்கு வந்துருச்சு. நமக்கு எப்போதாவது ஏற்பட்டிருக்கா? நைட்ல படுக்கக்கூடிய சமயத்துல தூக்கம் என்பது ஒரு சிறு மௌத்துங்க. இரவுல படுக்கிறோம், காலையில் எழுந்திருத்தால் நம்முடைய பெயரை சொல்லப்படும்.
ஒரு கால் நாம் மரணித்து விட்டால் மையத் என்பதாகத்தான் சொல்லுவாங்க. அப்ப இரவுல படுக்கக்கூடிய சமயத்துல துஆவை நாம் ஓதுகிறோம். அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது என்பதாக சொல்கிறோம். காலையில் எழுந்திருக்கல. அப்ப மரணம் நம்மை இரவிலே தூங்கக்கூடிய சமயத்துல தழுவி கொண்டால் நமக்கு சொர்க்கமா நரகமா என்பதை யாராவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? சொல்லுங்க. யாருக்கும் அந்த மரணத்தினுடைய பயமே வர்றது கிடையாது. ஆனால் அந்த மன்னர் ஹாரூன் ரஷீதுக்கு அந்த பயம் ஏற்பட்டுருச்சு. அப்ப என்ன செய்யறாரு? இரவு முழுவதும் புரளுகிறார், தூக்கமே வரல. ஒரு விஷயத்தை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்களே நைட்ல, தூக்கமே வராது. அப்ப அவருக்கு இரவு முழுவதும் தூக்கமே வரல. காலையில எழுந்திருச்ச உடனேயே ஃபஜ்ருடைய தொழுகையை முடித்து விட்டு என்ன செஞ்சாராம்? தன்னுடைய அரண்மனையில் வேலை செய்யக்கூடிய அனைத்து நபர்களையும் கூப்பிட்டாராம். கூப்பிட்டு சொன்னாராம், எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அந்த சந்தேகத்தை உங்களால் யாரால் தீர்க்க முடியுமா என்பதாக கேட்கக்கூடிய சமயத்துல வேலை செய்யக்கூடியவர்கள் சொன்னார்களாம், கேளுங்கள் என்பதாக சொன்னாராம். நான் மரணித்து விட்டால் நான் சொர்க்கத்திற்கு செல்வேனா நரகத்திற்கு செல்வேனா? யாரும் பதிலளிக்கல. எப்படி சொல்ல முடியும்? ஒரு மனிதனை பார்த்து நீ சொர்க்கவாசி நரகவாசி என்று எப்படி சொல்ல முடியும்? ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே சொன்னார்கள், அஷரத்துல் முபஷ்ஷரத்துல் பில் ஜன்னah, 10 சஹாபாக்களை சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் சொர்க்கவாதி என்பதாக சொன்னார்கள். இந்த உலகத்திலே காட்டிவிட்டு சென்றார்கள். இப்ப இவருக்கு நம்ம சொர்க்கவாசியா நரகவாசியா என்பது தெரியல, பதில் சொல்லவும் முடியல. இப்ப அரண்மனையில் வேலை செய்யக்கூடியவர்கள் சொன்னார்களாம், நம்முடைய நாட்டில மிகப்பெரிய மார்க்க அறிஞர்கள் இருக்கிறார்கள், குர்ஆனையும் ஹதீஸ கற்ற அறிஞர்கள் இருக்கிறார்கள், அவர்களை கூப்பிட்டு நீங்கள் கேளுங்கள் என்பதாக சொல்லக்கூடிய சமயத்துல மன்னர் அவர் சொன்னாராம், நம்முடைய அரண்மனையில ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்தை ஏற்பாடு செய்யுங்க, நம் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆலிம்களையும் கூப்பிடுங்க. அழைப்பும் கொடுக்கப்பட்டது. மதிய விருந்து ஜபர்தஸ்தாக நல்ல ஏற்பாடு செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டது. வந்த ஆலிம்கள் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு சமைப்பதற்காக வேண்டி நம்ம என்ன செய்வோம்? ஒரு பெப்சி, ஒரு கோக்கு அல்லது ஒரு 7up குடிப்போம். ஆனால் மன்னர் கேட்ட கேள்வியில எல்லாருக்கும் சாப்பிட்ட சாப்பாடே சமைச்சு போச்சு. என்ன கேட்டார்? நான் நரகவாதியா சொர்க்கவாதியா என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதாக சொன்னவுடன் சாப்பிட்ட சாப்பாடு எல்லாத்துக்கும் சமைச்சு போச்சு. நரகவாதி என்று சொன்னாலும் பிரச்சனை ஏற்படும், சொர்க்கவாதி என்று சொன்னாலும் அதற்குரிய காரணத்தையும் சொல்லணும். இப்ப மக்களுக்கு மத்தியில வந்திருக்கக்கூடிய ஆலிம்களுக்கு மத்தியில சலசலப்பான பேச்சு. என்ன பதில் சொல்வது, என்ன சொல்வது என்பதாக ஒருவருக்கொருவர் மாறி மாறி பேசக்கூடிய சமயத்துல ஒரே ஒரு நபர் எழுந்திருத்து பதில் சொன்னார். மன்னர் அவர்களே, நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் நீங்கள் சொர்க்கவாசியா நரகவாசியா என்பதை நான் சொல்கிறேன். மன்னர் கேட்டாராம், என்ன நீங்கள் கேளுங்கள் என்பதாக. அப்ப அவர் கேட்டாராம், என்றைக்காவது ஒரு நாள் தனிமையில் இருக்கக்கூடிய சமயத்துல உங்களுக்கு ஒரு பாவம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தும் நீங்கள் அல்லாஹுவை அஞ்சி அந்த பாவத்தை செய்யாமல் விட்டிருக்கீங்களா? பாவத்தை செய்யாமல் விட்டிருக்கீங்களா? மன்னர் சிறிது நேரம் யோசித்தாராம். சிறிது நேரம் யோசித்துட்டு சொன்னாராம், ஒரு சமயத்துல ஒரு தடவை இரவு நேரத்துல தூங்குவதற்காக வேண்டி என்னுடைய படுக்கைக்கு சென்றேன். மன்னருக்கென்று தனி அறை, படுக்கை விரிப்புகளும் சரியான காஸ்ட்லியானது, நல்ல சொகுசான படுக்கை அறை. படுப்பதற்காக வேண்டி நான் செல்லக்கூடிய சமயத்துல என் அறையில் என் அரண்மனையில் வேலை செய்யக்கூடிய ஒரு பணிப்பெண் என்ன செய்தால் தெரியுமா? என் அறையை சுத்தம் செய்து விட்டு என்ன செய்தால், படுத்து பார்த்திருப்பார போல தெரியுது, அப்படியே தூங்கி விட்டார். மன்னருடைய படுக்கையில படுத்து பார்க்கலாம் என்று நினைத்தவள் அப்படியே அயர்ந்து தூங்கி விட்டாள். என்னுடைய அறைக்குள்ள செல்லக்கூடிய சமயத்தில் அழகான பணிப்பெண் என்னுடைய பெட்ல தூங்கிக்கிட்டு இருக்கா. இப்ப என்னுடைய உள்ளத்துல ஏற்பட்டது ஒரு ஊசலாட்டம். ஷைத்தான் போட்டான், இவளோடு நீ தவறாக நடந்து கொள் என்பதாக. நான் அந்த சமயத்தில் உள்ளே நுழைந்த சமயத்தில் என் உள்ளத்தில் ஊசலாட்டம் ஏற்பட்டது. நான் அந்த தவறை செய்திருந்தால் என் அரண்மனையில் என்னை கேட்பதற்கு யாரும் கிடையாது. நான் மன்னன், நான் அரசன், என்னை கேட்பதற்கு யாரும் கிடையாது. ஆனால் இந்த ஊசலாட்டம் வந்த பிறகு என் அரண்மனையில் வேலை செய்வர்கள் பார்க்கவில்லை, என் மனைவி பார்க்கவில்லை, ஆனால் என்னை படைத்தரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற இரையச்சம் எனக்கு வந்தது. அந்த பயத்துல கதவை மெதுவாக தாழ்த்தி விட்டு அவள் தூங்கட்டும் என்று சொல்லி நான் வேறு அறையில் சென்று நான் தூங்கி விட்டேன் என்று இந்த சம்பவத்தை சொல்கிறார். சொன்ன உடனேயே அவர் ஒரு இறைவசனத்தை ஓதினார். வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹ அன்-நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. யார் தனிமையில் இருக்கக்கூடிய சமயத்தில் பாவம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்து யார் அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டு அந்த பாவத்தை விட்டு விடுகிறாரோ
அவர் தங்கக்கூடிய இடம் சொர்க்கம் என்பதாக குர்ஆனுடைய ஆயத்து சொல்கிறது. அப்ப நீங்களும் பாவத்தை செய்வதற்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு, அல்லாஹ்வை அஞ்சி நீங்க விட்டுட்டீங்கல்ல, நீங்களும் தங்கக்கூடிய இடம் சொர்க்கம் என்பதாகவும் ஒரு தீர்ப்பு சொன்னாராம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த தீர்ப்பை சொன்னவர் வேறு யாருமே கிடையாது. 4 மதுஹபுல் என்பதாக சொல்லக்கூடிய இந்த 4 மதுஹபில் இருக்கக்கூடிய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தான் சிறிய வயதில் இந்த தீர்ப்பையும் வழங்கினார்களாம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சம்பவத்தை நம்ம சொல்றதுக்குண்டான காரணம், இன்றைக்கு நிறைய பேர்கள் என்ன செய்யறாங்க, நன்மையை செய்யக்கூடிய சமயத்துல ரப்பு எனக்கு கூலியை கொடுப்பான் என்ற எண்ணத்தோடு நன்மையை செய்கிறார்கள். ஆனால் பாவம் செய்யக்கூடிய சமயத்திலும் ரப்பு இருக்கிறான் என்ற பயம் இல்லாமல் தான் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரப்பு என்னோடு இருக்கிறான், எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு துன்பம், எனக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடிய சமயத்துல என் ரப்பு என்னோடு இருக்கிறான் என்ற இறையச்சம், அந்த தக்குவா நம்பிக்கை வந்துவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ் அவன் தான் சிறந்த மனிதனாக இருந்து கொண்டிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடிய காலங்கள் என்பது சிறிது காலம்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யமார் உம்மத்தி மின் 60 பைன 70, என் உம்மத்தாருடைய வயது 60க்கும் 70க்கும் மத்தியில் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். சிலர்கள் 80 90 வயசு கூட வாழலாம். அவர்கள் வாழ்வதற்குண்டான காரணம், அவர்கள் உறவுகளை பேணி இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய வயதை அதிகப்படுத்தியும் கொடுத்திருப்பார். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது 60க்கும் 70க்கும் மத்தியில் தான் இந்த உலக வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப மரணம் என்பது எப்பொழுதும் வரும். இப்ப உம்ராவுக்கு வந்தாங்கல்ல 42 பயணிகள், யாருக்காவது தெரியுமா இப்படி ஏற்படும், நாம் மரணிப்போம் என்பதாக? அப்ப அருளின் தமோத், எந்த பூமியில் நாம் மரணிப்போம் என்பது நமக்கும் தெரியாது. எந்த இடத்துல மரணிப்போம், எப்பொழுது மரணிப்போம் என்பது நமக்கு தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ். வந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் எல்லா விதமான கைரும் பரக்கத்தையும் அல்லாஹ் தருவானாக. நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரஹ்மான் தருவானாக. அப்ப மரணம் என்பது கண்டிப்பாக வந்தே தேரும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், இன்னக மய்யித்துன் வ இன்னஹும் மய்யித்துன், நிச்சயமாக நீங்களும் மரணிக்கக்கூடியவர் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறார். அப்ப நபி அவர்கள் மரணித்து விட்டார்கள், நாமும் ஒரு நாளைக்கு மரணிக்கக்கூடியவர்கள் தான். கபர் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் கபரு அவ்வலுல் மனாசில் ஆகிரா, மறுமையினுடைய தனிமையினுடைய வீடு என்பதாக சொன்னார்கள். மறுமையின் தனிமை வீடு என்பதாக சொன்னார்கள், முதல் வீடு என்பதாகவும் சொன்னார்கள். அப்ப நான் மரணித்து விட்டால் என் கபருக்கு என் மனைவியோ மக்களோ யாரும் வரமாட்டார்கள். என்னுடைய பொருளாதாரம் வருமா? கண்டிப்பாக என்னுடைய பொருளாதாரம் வராது. என் உடன் பிறந்தவர்கள் வருவார்களா? கண்டிப்பாக யாரும் வரமாட்டார்கள். நான் மரணித்து விட்டால் என் செருப்பு கூட என் வீட்டில் இருக்கும், ஆனால் என் ஜனாசா ஒரு நாளைக்கு மேல இருக்காது. என் செருப்பு கூட என் வீட்டிலே வைத்திருப்பார்கள், ஆனால் என் உடலை ஒரு நாளைக்கு மேல் வைத்திருக்க மாட்டார்கள், கொண்டுட்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. அப்ப கபர் என்பது தனிமையினுடைய வீடு, இருள் சூழ்ந்த வீடு, வேதனைகள் நிறைந்த வீடு, பாம்புகளும் தேள்களும் நிறைந்த வீடு கபராக இருக்கிறது. அங்கு யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள். அந்த கபரிலே நமக்கென்று உதவி செய்யக்கூடியது இந்த உலகத்தில் நாம் செய்த அமல்களும், இரண்டாவது என் பிள்ளைகள் வலதும் சாலிஹும் யதுஉ பிஹி, என் பிள்ளைகள் சாலிஹான பிள்ளைகள் செய்யக்கூடிய துஆக்களும் தான் எனக்கு அங்கு பயனளிக்கும். அப்ப அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகம் என்பது நம்ம வாழக்கூடியது ஒரு 60-70 வருடத்துக்கு வாழ போறோம். ஆனால் கபரில் எத்தனை வருடங்கள் நாம் வாழ போகிறோம் என்பது யாருக்கும் தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களும் இன்றைக்கும் கபரில் இருக்கிறார்கள், சஹாபாக்களும் இருக்கிறார்கள். மறுமையில் சூர் ஊதப்படும் வரைக்கும் மன்னரை தான் நமக்கு வீடு. அப்ப உலகத்தினுடைய வாழ்க்கை 60க்கும் 70க்கும் மத்தியில் என்று சொன்னால் கபருடைய வாழ்க்கை எத்தனை வருடங்கள் என்பது யாராலும் சொல்ல முடியாது. அப்ப அந்த கபர்ல தனிமையில் இருக்கக்கூடிய சமயத்துல நாம் செய்த அமல்கள் மட்டும்தான் நமக்கு என்ன செய்யும், அங்கே நமக்கு பயனளிக்கும். இந்த உலகத்திலே அதிகமாக குர்ஆனை ஓதினால் குர்ஆன் மனித தோற்றத்தில் உங்களிடத்திலே பேசுமாம். உனக்கு என்ன வேண்டும், என்ன உதவிகள் வேண்டும் என்று குர்ஆன் நம்மிடத்திலே பேசுமாம். உனக்கு வெளிச்சம் வேண்டுமானால் வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறேன், உனக்கு காற்று வேண்டுமா சொர்க்கத்தினுடைய கதவுகளை திறந்து வைக்கிறேன் என்பதாக குர்ஆன் நம்மோடு பேசும், நம்முடைய அமல்கள் பேசும். ஆக அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லை என்றும் தெரிந்து கூட பணத்திற்கு பின்னால் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம், பொருளாதாரத்திற்கு பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கிறோம், பெரிய பெரிய மாளிகளை கட்டுகிறோம், நிரந்தரமாக இருக்க போவதாக நாம் நினைத்து கட்டி கொண்டு இருக்கிறோம். ஆனால் உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்ல, மறுமையினுடைய வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மன்னரையில் வாழப் போகிறோம், அதற்கு பிறகு நம்முடைய கேள்வி கணக்கில் இருக்கிறது, மஹ்ஷர் மைதானத்தில் நம்முடைய பட்டோலையை வலது கரத்தில் கொடுக்கப்படுமா இடது கரத்தில் கொடுக்கப்படுமா என்பது தெரியாது.
சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துல எப்படி நாம் கடந்து செல்ல போகிறோம், என் வாழ்க்கை எனக்கு மறுமையுடைய வாழ்க்கை சொர்க்கமா நரகமா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் மறுமையினுடைய வாழ்க்கைக்காக வேண்டி உலக வாழ்க்கைக்கு நாம எப்படி கஷ்டப்படுகிறோமோ அதை விட பன்மடங்காக இபாதத்துக்குரிய விஷயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் ஈடுபட வேண்டும். அப்பொழுதுதான் மறுமையில் நாம் வெற்றி பெற வேண்டும். கபர் என்பது சாதாரணம் அல்ல, யாரையும் விட்டு வைக்காது. கண்டிப்பாக விசாரிக்கப்படும். கபர் நம்மை வேதனை செய்யும். கண்டிப்பாக இது கபரில் நடக்கக்கூடிய விஷயங்கள். மதீனாவுல மிகப்பெரிய ஒரு சஹாபி அவர்கள், மிகப்பெரிய ஒரு சஹாபி அவர்கள். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 5 வருடம் மட்டும்தான். அந்த சஹாபி அவர்கள் மரணித்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யஹ்தஸ்ஸது லி அர்ஷுர் ரஹ்மான் லி ஸஅத் இப்னு முஆத். அல்லாஹ்வுடைய அர்ஷே அவருடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய சமயத்தில் மகிழ்ச்சியில் அப்படி அல்லாஹ்வுடைய அர்ஷை கொடுங்கச்சாம். வஃபதிஹத் லஹு அப்வாபுஸ் ஸமா. 7 வானத்தினுடைய கதவுகளை அல்லாஹ் அவருக்காக வேண்டிய திறந்து வைத்தார். என் ரூஹு கைப்பற்றி செல்லக்கூடிய சமயத்துல ஒவ்வொரு வானத்தினுடைய கதவுகள் தட்டப்படுமா, மலக்குமார்கள் எடுத்து போகக்கூடிய சமயத்துல கதவுகள் தட்டப்படுமா. என்னுடைய ரூஹு நல்ல ரூஹா இருந்தால் வாசனை வீசுமா. இதே நான் கெட்டவனாக இருந்தால் துர்நாற்றம் அடிக்குமாம். மலக்குகள் சொல்வார்களாம், இது யாருடைய ரூஹ், இந்த அளவுக்கு கெட்ட வாடை அடிக்கிறது என்பதாக சொல்வார்களாம். ஆனால் அந்த சஹாபி அவர்களுக்கு, நபி தோழர் அவர்களுக்கு அல்லாஹ் 7 வானத்தினுடைய கதவுகளை திறந்து வைத்திருந்தான் ரூஹை கைப்பற்றி கொண்டு வருவதற்காக வேண்டிய. அவருடைய ஜனாசாவை சுமந்து செல்வதற்காக வேண்டி 70,000 மலக்குமார்கள் பூமிக்கு இறங்கினார்களாம். அவருடைய ஜனாசாவை தூக்கி செல்வதற்காக வேண்டி 70,000 மலக்குமார்கள் பூமிக்கு வந்திருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியிடத்திலே சொன்னார்களாம், யா ரசூலுல்லாஹ், யார் மரணித்து விட்டது மதீனாவிலே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்களாம், ஏன் என்ன என்று. அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், அவருடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய சமயத்தில் அல்லாஹ்வுடைய அர்ஷும் நடுங்கியது. அல்லாஹ் 7 வானத்தினுடைய கதவை திறந்து வைத்திருக்கிறான் அவருடைய ரூஹை கொண்டு வருவதற்காக வேண்டி. 70,000 மலக்குமார்களை அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறான் அவருடைய ஜனாசாவை தூக்கி செல்வதற்காக வேண்டி. நபி அவர்களுக்கு தெரியல எந்த சஹாபி அவர்கள் என்பதாக. விசாரிக்கும் பொழுது தெரிந்தது ஸஅத் இப்னு முஆத் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்பதாக. நபி அவர்கள் வேகமாக சென்று அவருடைய ஜனாசாவையும் குளிப்பாட்டி ஜனாசாவை தூக்கி செல்கிறார்கள். தூக்கி செல்லக்கூடிய சமயத்தில் சஹாபாக்கள் நபியினுடைய நடந்து செல்லக்கூடிய விஷயத்தை கண்காணித்து பார்த்தார்களாம். இப்ப தவாஃபை எடுத்துக்கொள்ளுங்களேன். கூட்டமாக இருக்கக்கூடிய சமயத்தில் நம்முடைய காலடிகள் மெதுமெதுவாக எடுத்து வைப்போம், கூட்டம் இல்லாத இடத்துல வேகமாக நடப்போம். அதே போன்று நபி அவர்கள் கூட்டத்தில் நடப்பதை போன்று பெருவர்களை ஊண்டி ஊண்டி நடந்ததை சஹாபாக்கள் கண்டார்களாம். இப்ப அடக்கம் செய்து விட்டு நபி அவர்கள் மேலே வரக்கூடிய சமயத்தில் நபி அவர்களுடைய முகத்திலே சஹாபாக்கள் ஒரு கவலையை பார்த்தார்களாம். முகத்தில் ஒரு கவலை தெரிந்தது. அந்த கவலையை வைத்து சஹாபாக்கள் கேட்டார்களாம், யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய முகத்தில் ஒரு மாற்றம் இருக்கிறது, கவலையா இருக்கிறீங்களே, என்ன பிரச்சனை என்பதாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், ஒரு மனிதனை கபரு நெருக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், வேதனை செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஸஅத் இப்னு முஆதாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அந்த கபர் அவரையும் விட்டு வைக்கவில்லை என்பதாக சொன்னார்களாம். பாருங்க, 7 வானங்களுடைய கதவுகளை திறந்து வைத்திருக்கிறான் அல்லாஹ் ரூஹை கைப்பற்றுவதற்கு. 70,000 மலக்குமார்கள் பூமிக்கு வந்திருக்கிறார்கள். நபி அவர்கள் குளிப்பாட்டி ஜனாசா தொழுக வைத்து நபியினுடைய கரத்தால் அடக்கப்பட்ட அந்த ஸஅத் இப்னு முஆதிற்கு கபர் விட்டு வைக்கவில்லை என்று சொன்னால் என் நிலைமை என்ன ஆக போகிறது, உங்களுடைய நிலைமைகள் என்ன ஆக போகிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பாருங்கள். கண்ணியமிக்க ஹாஜிகளே, அல்ஹம்துலில்லாஹ், கபர் என்பது தனிமையினுடைய முதல் வீடு, மறுமையினுடைய முதல் வீடாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மறுமைக்காக வேண்டித்தான் இந்த பயணத்தை நாம் மேற்கொண்டு வந்திருக்கிறோம். ஆகையால இங்கு எப்படி இறையச்சத்தோடு தக்வாவோடு நாம் இருந்து கொண்டிருக்கிறோமோ, இதை போன்று ஊருக்கு போன பிறகும் அல்ஹம்துலில்லாஹ் நம்மிடத்திலே இறையச்சம், அந்த தக்வா நம்மிடத்திலே இருக்க வேண்டும். பயபக்தியோடு 5 நேர தொழுகைகளை பேணுதலாக தொழுக வேண்டும். 5 நேர தொழுகைக்கு பிறகும் அமர்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். காலை மாலை நேரத்துல குர்ஆன்களை நாம் ஓத வேண்டும். ஒரு காலத்துல மக்ரிபுடைய நேரத்திற்கு பிறகு நாம் தெருக்களில் செல்லக்கூடிய சமயத்துல வீடுகளில் சாம்பிராணி பத்தி வாடை அடிக்கும் குர்ஆன் ஓதும் சத்தத்தை நாம் கேட்டோம். ஆனால் இன்றைய மக்ரிபுடைய நேரத்துல பார்த்தால் சின்னத்திரை சீரியல்களுடைய சத்தங்களை தான் தெருக்களிலே கேட்கிறோம். மக்ரிபு நேரத்துல மலக்குமார்கள் வரக்கூடிய நேரம். ஹதீஸிலே வருகிறது, மன் கரஅ சூரத்துல் பக்ரா ஃபீ பரக்கா வ மன் தரக்கஹா ஃபகத் ஹஸர. யார் ஒருவர் சூரத்துல் பக்ராவை வீட்டிலே ஓதினால் பரக்கத்து ஏற்படும்.
ஒமன் தரக்கஹா ஃபகத் ஹஸர, யார் ஒருவர் விட்டு விடுவாரையானால் நஷ்டவாளி என்பதாகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். குர்ஆன் ஓதப்பட வேண்டிய நேரத்தில் நம்ம வீட்டுல சின்ன திரை சீரியல்களும் படங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது. காலை ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுக வேண்டும். தொழுகாவிட்டால் அதை போன்ற ஒரு நஷ்டவாளி யாருமே இருக்க முடியாது. ஆனால் ஃபஜ்ருடைய தொழுகையும் தொழுகாமல் நாம் என்ன செய்கிறோம்? தூங்கிக் கொண்டிருக்கிறோம். ஹதீஸிலே வருகிறது, மன் ஸல்லா ஸலாத்துல் ஃபஜ்ர் ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். ஃபஜ்ருடைய தொழுகையை நாம் தொழுதுவிட்டால் அல்லாஹ்வுடைய முழு பாதுகாப்பிலே நாம் ஆகிவிடுகிறோம். இப்ப ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகலை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை விட்டு நாம் விலகியவராக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் கண்ணியமிக்க ஹாஜிகளே, அல்ஹம்துலில்லாஹ், ஒரு சிறப்பு மிக்க இந்த மக்கா நகரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த பூமியில் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் இரட்டிப்பாக கூலியை வழங்குகிறான். தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பாவத்தை செய்து விட்டாலும் இரட்டிப்பான தண்டனைகள் எழுதப்படும் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கு வீண் பேச்சே பேசக்கூடாது. எப்பொழுதுமே நம்முடைய கைகள் திக்ர்கள் தஸ்பீகளை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒன்று ஹரமிலே இருக்க வேண்டும். இங்க காலையில சாப்பிடணும், சாப்பிட்டு முடித்து விட்டால் ஹரமுக்கு சென்றணும். மதியம் சாப்பிடணும், சிறிது நேரம் ஓய்வெடுக்கணும், ஹரமுக்கு சென்று விடணும். யாருடைய வீட்டுக்கு நீங்க விருந்தாளியா வந்திருக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு தான் விருந்தாளியா வந்திருக்கிறீங்க. அதனால உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் இறை இல்லத்தில் தான் கழிக்க வேண்டும், அங்கேதான் இருக்க வேண்டும். இந்த 9 நாட்கள் சென்று விட்டால் மீண்டும் திருப்பி வராது. 9 நாட்கள் சென்று விட்டால் மீண்டும் திருப்பி வராது. ஒரு கால் அல்லாஹ் மீண்டும் இதே அல்பஷாரத்தில் வரக்கூடிய பாக்கியை கொடுத்தால் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு கால் நம்மால் வர முடியாவிட்டால் நாம் கடந்த நாட்களை நினைத்து கவலைப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆகையால் என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் அந்த இறை இல்லத்திலே கழித்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை பெற்று நாளை மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. آمين. الحمد لله رب العالمين. اللهم لك الحمد لك الشكر يا الله يا رحمن يا رحيم. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم ارحمنا اللهم ارحمنا اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. اللهم اعتقنا من النار اللهم اعتقنا من النار اللهم اعتقنا من النار ودخلنا الجنة مع الأبرار. يا حي يا قيوم استغيث برحمتك يا أرحم الراحمين. يا أكرم الأكرمين. يا أول الأولين ويا آخر الآخرين. يا ذا القوة المتين ويا راحم المساكين. يا الله நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்களை மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் இரவிலோ பகலிலோ ரகசியமாக செய்த பாவங்களை மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் கூட்டாகவோ தனியாக செய்த பாவங்களை மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ் எங்கள் கண்களால் பார்த்த பாவங்களை மன்னித்திடுவாயாக. எங்கள் காதுகளால் கேட்ட பாவங்களை மன்னித்திடுவாயாக. எங்கள் நாவினால் பேசிய பாவங்களை மன்னித்திடுவாயாக. எங்கள் உள்ளங்களால் நினைத்த பாவங்களை மன்னித்திடுவாயாக. எங்கள் கரங்களால் செய்த பாவங்களை மன்னித்திடுவாயாக. எங்கள் கால்களால் செய்த பாவங்களை மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்த அத்துணை பாவங்களை மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் பாவம் செய்து உள்ளம் கருமையாக விட்டது. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ் யா அல்லாஹ் உன் நூரை கொண்டு எங்கள் பாவங்களை எல்லாம் போய்விடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னிடத்தை வந்திருக்கின்றோம். யா அல்லாஹ் உன்னுடைய பைத்துல்லாஹ் இருந்து கேட்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்துடுவாங்க. யா அல்லாஹ் நாங்கள் பலகீனமானவங்க இருக்கின்றோம். யா அல்லாஹ் உன்னுடைய தீனை கொண்டு எங்களை பலப்படுத்து. யா அல்லாஹ் உன்னுடைய தீனை கொண்டு எங்களை பலப்படுத்து. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர் செய்த பாவங்களை மன்னித்துடுவாங்க. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர் யாரெல்லாம் முன்னெடுத்து வந்து விட்டார்களோ யா அல்லாஹ் அவர்கள் செய்த அத்துணை பாவங்களை மன்னித்துடுவாங்க. யா அல்லாஹ் அவர் கபர்களை சோனத்தின் பூஞ்சோலை ஆக்கி வைப்பாங்க. யா அல்லாஹ் யா அல்லாஹ் அவர் கபரில் வாழக்கூடிய நேரத்தில் கண்ணுக்கு எட்டிய தூரமாக ஒரு கபர் விசாலமானதாக்கி. யா அல்லாஹ் யா அல்லாஹ் முன்கர் நக்கீர் கேள்விகளுக்கு இலகுவானதாக்கி. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர் விழுந்து சொல்ல ஜன்னத்து பிரதோசி கொடு. யா அல்லாஹ்
யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர் நான் கருணையோட அன்போடு நடக்க ஒரு தோக்கை செய்வாயா அல்லாஹ். எங்கள் பெற்றோர் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர் நோய் நொடியற்ற ஆரோக்கியமா வாழக்கூடிய அல்லாஹ், அவர் பாவங்களை எல்லாம் மன்னித்துறியா அல்லாஹ், அவர்கள் ஹஜ் உம்ரா செய்த பாக்கியத்தை கூடியா அல்லாஹ். யா ரஹ்மான் ரஹீமீன், யா அக்ரமல் அக்ரமீன், யா அல்லாஹ் எங்கள் வியாபாரத்தில் பரக்கத்தை கூடியா அல்லாஹ், எங்கள் பொருளாதாரத்தில் பரக்கத்தை கூடியா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தில் பரக்கத்தை கூடியா அல்லாஹ், எங்கள் விவசாயத்தில் பரக்கத்தை கூடியா அல்லாஹ், எங்கள் தொழில்களில் பரக்கத்தை கூடியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் நாட்டில் பரக்கத்தை கூடியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் நாட்டில் நாங்கள் எல்லாம் எப்படி செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அது போல எங்களுடைய சந்ததியிலும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடியா அல்லாஹ். கெட்ட ஆட்சியாளர் தீங்கைகள் பாதுகாத்துறியா அல்லாஹ். உன்னுடைய தீனுக்கு யாரெல்லாம் சாதகமா இருக்கின்றார்கள் யா அல்லாஹ், அவர்களே எங்கள் ஆட்சியாளர் நிமித்தக்கூடியா அல்லாஹ். எங்களுக்கு நீயே பாதுகாப்பு யா அல்லாஹ். ஹஸ்பி அல்லாஹ் ஹஸ்பி அல்லாஹ், எங்களுக்கு நீயே போதுமான அல்லாஹ். எங்களுக்கு எல்லா பிரச்சனையும் எல்லா தீர்வுகளும் நீயே போதுமான யா அல்லாஹ். யா ரஹ்மான் ரஹீமீன், யா அக்ரமல் அக்ரமீன், யா அல்லாஹ் குறிப்பா அந்த பலஸ்தீன் மக்கள் யா அல்லாஹ், பச்சிலும் குழந்தைகள் யா அல்லாஹ், சிறார்கள் யா அல்லாஹ், வயது முதிர்ந்தவர்கள் யா அல்லாஹ், உணவு இன்றி உடையின்றி உணவு நீரின்றி யா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் கடந்து கொண்டிருக்கிறார் யா அல்லாஹ், அவர்கள் வாழ்க்கையை லேசாக்கி கூடியா அல்லாஹ், அவர்கள் பரக்கத்தை கூடியா அல்லாஹ். எத்தனையோ குழந்தைகள் எத்தனையோ மொழிகள் சகிதாக்கப்பட்டிருக்கிறார் யா அல்லாஹ், அவர் சகிதிகளை ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ், அவர்கள் பாவங்களை மன்னித்து வைந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூடியா அல்லாஹ். அந்த மக்களுக்கு யா அல்லாஹ் நீயே உதவியாளன் யா அல்லாஹ், நீயே உதவி செய்யக்கூடிய யா அல்லாஹ், அவர்கள் நீயே பொறுப்பு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் நாடுகளும் யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு யா அல்லாஹ் பல்வேறு தொந்தரவுகளும் சட்டங்கள் பல்வேறு துன்பத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ். அல்லாஹ் அவற்றையெல்லாம் நீயே பாதுகாத்துவியா அல்லாஹ், அவற்றுக்கும் நீயே பொறுப்புதா யா அல்லாஹ். எங்களுக்கு பாதுகாப்பாக நீயா இருக்கின்றாயா அல்லாஹ். யா ரஹ்மான் ரஹீமீன், யா அக்ரமுல் அக்ரமீன், யா அல்லாஹ் எங்களிடத்தில் யார் யாரெல்லாம் துஆ செய்ய சொல்லி அனுப்பினார்கள் யா அல்லாஹ், அவர்களுடைய செய்த அத்துணை பாவலை மன்னித்துடுவாயா யா அல்லாஹ், அவர்கள் ஹாஜத்தை நிறைவேற்றி தந்தல் புரிவாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுக்கும் ஹஜ்ஜும் உம்ராஹ்கள் பாக்கியத்தை கொடுப்பாங்க யா அல்லாஹ். யா ரஹ்மான் ரஹீமீன், யா அக்ரமல் அக்ரமீன், யா அல்லாஹ் நாங்கள் பல்வேறு தேவைகள் பல்வேறு கோரிக்கைகள் வந்திருக்கின்றோம் யா அல்லாஹ், எங்களுடைய தேவையை நீயே அறிந்திருக்கின்றாய் யா அல்லாஹ், எங்களுடைய அனைத்து தேவை நிறைவேற்றி கொடுப்பாக யா அல்லாஹ், எங்கள் அனைத்து தேவை நிறைவேற்றி கொடுப்பாக யா அல்லாஹ், எங்கள் உள்ளங்களில் உள்ளது நீயே அறிந்திருக்கின்றாய் யா அல்லாஹ். யா ரஹ்மான் ரஹீமீன், யா அல்லாஹ் நல்ல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நல்லதை உன்னிடத்தில் கேட்டார்களே யா அல்லாஹ், அந்த நல்லதை யா அல்லாஹ் எங்களுக்கும் தந்து கொண்டே இரு யா அல்லாஹ். அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாவமான தீமையான காரியத்தை பாதுகாப்பு தேடினார்களே யா அல்லாஹ், அந்த தீமையான பாவமான காரியத்தை எங்களையும் பாதுகாத்துக் கொண்டே இரு யா அல்லாஹ். யா ரஹ்மான் ரஹீமீன், யா அக்ரமல் அக்ரமீன், யா அல்லாஹ் இந்த மரணத்தரவை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்து பெருமையாக முழங்கியவனாக மன்னிச்சு யா அல்லாஹ், சக்கராத்தில் அதாபிலிருந்து பாதுகாத்து யா அல்லாஹ், எங்கள் கபர்களை சோனத்தில் பூஞ்சோராக்கி யா அல்லாஹ், முன்கண்ணக்கு கேள்விகள் இலவா பதில் சொல்லக்கூடியவராக்கி யா அல்லாஹ், ஆமால் அவன் பட்டோலை வழக்கையில் பெறக்கூடியவராக்கி யா அல்லாஹ். யா ரஹ்மான் ரஹீமீன், யா அக்ரமல் அக்ரமீன், யா அல்லாஹ் எங்கள் கபர்களை நரகத்தில் படுகொலையாக்கி விடாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் என் கபர்களில் வேறிருந்து பாதுகாத்து யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் கபர்களை சோனத்தில் பூஞ்சோராக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னிடத்தில் மன்றாடி கேட்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களிடத்தில் யா அல்லாஹ் பெரியோர்கள் இருக்கின்றார்கள் யா அல்லாஹ், சிறார்கள் இருக்கின்றார்கள் யா அல்லாஹ், உனக்கு புதிய பூமியில் இருக்கின்றோம் யா அல்லாஹ், உனக்கு காபத்துல்லா இருந்து கேட்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் காபத்துல்லா போட்டால் துஆ கபூல் செய்து கொள் யா அல்லாஹ், எங்கள் குற்றம் குறைகளை மன்னித்து யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு நீ மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றாய் யா அல்லாஹ், இந்த வாய்ப்பை சரிவர பயன்படுத்திய சாலியான நல்லடியார்கள் சேர்த்து யா அல்லாஹ், எங்கள் எல்லா அமல்களையும் அங்கீகரித்துக் கொள் யா அல்லாஹ். நாம் செய்யக்கூடிய உம்ரா தவாஃப் மற்றும் சாலிஹான் நல்ல எல்லா அமலும் ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அதாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லிம் அலா கையி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்.